நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்களை இன்சல்ட் பண்ணும்போது நீங்க அந்த நேரத்துல எதுவுமே ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இப்படி பேசியிருக்கணுமோ, நம்ம அப்படி பேசியிருக்கணுமோ, நம்ம ஏன் பேசல, ச்சே நம்ம ஏன் இந்த இன்சல்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல இப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல எப்படி உங்களோட இன்சல்ட்டை நீங்க டீல் பண்ணலாம் அந்த சுச்சுவேஷன்ல அந்த நேரத்திலேயே அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். பிகாஸ் இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போற ஒரு விஷயம். இந்த வீடியோல மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல 5வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு இன்சல்ட் பண்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை உங்களால ஈஸியா டீல் பண்ண முடியுங்கிறத நான் கன்ஃபார்மா உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ஹாய் தோலாஸ், வெல்கம் டு த சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. அண்ட் நான் கேஜே. நான் இங்க கம்யூனிகேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் இந்த பத்தி உங்களுக்கு கோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டைரக்டா நம்ம கண்டென்ட் போகலாம். இப்போ 19 வயசு வரைக்கும் நான் நிறைய இன்சல்ட்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த இன்சல்ட் எனக்கு ஒரு நாளும் வரும்போது அந்த நாளையே எனக்கு ஸ்பாயில் பண்ணிடும். என்னை அப்படியே பிடிச்சி அது கீழே தள்ளுற மாதிரி இருக்கும். மற்றவங்க என்னை இன்சல்ட் பண்ணும்போது நான் என்ன யோசிப்பேன்னா, என்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் போல, இதனாலதான் எல்லாருமே என்னை இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னு நினைப்பேன். பட் தப்பு. யார் உங்களை இன்சல்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம். அதாவது முக்கியமா இந்த இன்சல்ட் பண்றதுக்கு மெயினா ஒரு 4 ரீசன் இருக்கும். அந்த 4 ரீசன்ல நம்பர் 1 இன்செக்யூரிட்டி. உங்களுக்கு இல்ல, யார் உங்களை இன்சல்ட் பண்றாங்களோ அந்த பர்சன்ஸுக்கு. ஸோ அவங்களுக்கு இன்செக்யூர்டா ஃபீல் பண்றதுனால தான் அவங்க எல்லா விஷயத்தையுமே தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கண்ட்ரோல்னு எல்லா விஷயத்தையும் வச்சுக்கணுங்கிறதுனால தான் அவங்க இன்சல்ட் பண்ணி உங்களை ஒரு ஃபன் மெட்டீரியலா மாத்தி அவங்க அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆளா காட்டிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதான் நம்பர் 1. நம்பர் 2 ஜெலசி. இது உங்களுக்கே தெரியும், பொறாமை. ஏதாவது ஒரு விஷயத்துல உங்க மேல பொறாமை இருக்கும். நம்பர் 3 உங்களை பத்தி உங்களோட இன்எபிலிட்டிஸ் பத்தி சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம இருப்பாங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு திக்குவா இருந்துச்சு. என்ன கிளாஸ்லயும் ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் ஏன் எங்க டீச்சர்ஸ் கொண்டு என்ன நிறைய பேர் உனக்கு இப்படி ஏன் அப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன் உங்களுக்கு இருக்காங்க. ஓகேவா, நிறைய இன்சல்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது எதனாலனா அவங்களுக்கு மேபி அந்த திக்குவாய் பிரச்சனை இருந்திருந்தா அவங்க அதை ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. ஓ, இதுல இவ்வளவு கஷ்டம் இருக்கு, நம்ம தெரியாம அவனை ஒப்புக்கிறோம் அப்படின்னு. பட் அவங்களுக்கு இந்த இன்னபிலிட்டிஸ் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாதனாலதான் அவங்க உங்களை ஈஸியா இன்சல்ட் பண்றாங்க. நம்பர் 4 லைக் சில பேர் உங்களை ரொம்ப பிடிச்சான கூட இது இன்சல்ட்டுங்கிற கேட்டகரியில வராது. மேபி லைட்டா டீஸ் பண்ணுவாங்க. ஏ குண்டு பையா, ஏ குட்டி பையா, ஏ என்னடா பண்ற, இந்த மாதிரி வம்பிழுப்பாங்க. லைக் கிள்றது, இதெல்லாம் மேபி உங்களை ரொம்ப பிடிச்சதுனால பண்ணுவாங்க. இதை நம்ம இந்த கேட்டகரியில வச்சுக்கணும். பட் இந்த 4 ரீசன் தான் மெயினா இருக்கும் மற்றவங்க உங்களை இன்சல்ட் பண்றதுக்கு. பீப்புள் லவ் டு கண்ட்ரோல் யூ. அதாவது இன்னைக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்ன சொல்லுதுன்னா, நிறைய பீப்புளுக்கு மற்றவங்களை கண்ட்ரோல் பண்றதுல அந்த அளவு ஒரு சந்தோஷம் கிடைக்குதான். ஸோ நிறைய பேர் இந்த இன்சல்ட் பண்றதுக்கான மெயின் ரீசன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. இன்செக்யூர்டா ஏன் ஃபீல் பண்றாங்கன்னா, அவங்க கை மீறி இருக்கிற விஷயம் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ அதனால அந்த சுச்சுவேஷன் அவங்க கண்ட்ரோல் பண்ணியோ இல்ல மற்ற பீப்புள் அவங்க கண்ட்ரோல் பண்ணியோ தான் கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாத்தையும் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் உங்களை இன்சல்ட் மூலியமா நிறைய ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல நீங்க எமோஷனலி ட்ரிகர் ஆகாம அமைதியா போறது நல்ல விஷயம். அதாவது அவங்களுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாம அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே அது அவங்கள டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ இன்சல்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனாலேயே ஒரு தடவை 2 தடவை இன்சல்ட் பண்ணிட்டு 3வது தடவை என்ன சொன்னாலும் இவன் நமக்கு ரிப்ளை பண்ண மாட்டான், ஸோ எதுக்கு இவங்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு அமைதியா போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஐ ஹோப் உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட டீனேஜ்ல என்ன நிறைய பேர் இன்சல்ட் பண்ணும்போது நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிரஸ் பண்ணதே கிடையாது. பட் ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல இன்சல்ட் பண்ணி எனக்கே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு நான் எப்படி ஃபீல் பண்றேங்கிறத நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். நான் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, அதாவது நான் அடுக்கல, நான் கோவப்படல, அதை ஜெனுனா நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். இந்த விஷயம் எப்படி நடக்குது, அதாவது இப்போ ஒருத்தவங்க ஒரு ஆஃபீஸ்ல இருக்கீங்க, உங்க ஆஃபீஸ்ல உங்களோட டீமே சேர்ந்து உங்களை வம்பிழுக்கிறாங்க, ஐ மீன் இன்சல்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்க கான்வர்சேஷன், நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டான கான்வர்சேஷன் தானே? நீங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? ஆக்சுவலி நீங்க ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் என்ன நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அது இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அது உங்களுக்கு புரியுதா? இப்படி நம்ம சொல்லும் போது நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பண்றத தப்புங்கிறத அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல மனுஷனா தான் அவங்க கண்டிப்பா ரியலைஸ் பண்ணி தான் ஆமா ஓகே இது அவனுக்கு கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் டு எக்ஸ்பிரஸ் ஹவு கேன் யூ ஃபீல் ஆன் த டைம் ஆஃப் இன்சல்ட்ஸ். இதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை யாராவது இன்சல்ட் பண்றாங்கன்னா
தைரியமா அவங்க மூஞ்சி முன்னாடி சொல்லுங்க, நீங்க பண்ணிட்டு இருக்க கான்வர்சேஷன் தப்பு, நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு இன்டீசென்டான ஒரு விஷயம்னு அவங்க மூஞ்சிக்கு நேரா சொல்லுங்க. இது யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மனுஷனா இருந்தா இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம அமைதியா போயிடலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்து அவங்க மூஞ்சி கிட்ட இந்த மாதிரி நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்றோம்னு ஃபீல் பண்ணிடலாம். பட் இதையும் தாண்டி பேசிக்கான ஒரு நாலேஜே இல்லாத பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் உன்னை இன்சல்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல யூ ஜஸ்ட் நீட் டு வாக் ஓவர் ஃப்ரம் தெம். அந்த இடத்துல இருந்து போயிடுங்க. ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க. சம்டைம்ஸ் ஒரு வயசான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம அங்க நடக்கிற ஒரு விஷயத்த இக்னோர் பண்ணிட்டு போயிடுறது. லைக் நமக்கு கிடைக்கிற இன்சல்ட்டை நம்ம என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு நம்ம போயிடுறது. இதுதான் அவனுக்கு நம்ம கொடுக்குற பெரிய ஒரு இன்சல்ட்டு, திரும்பி ரிட்டர்ன் பேக் கொடுக்கறது. லைக் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து காலேஜ்ல கிரவுண்ட்ல உட்காந்துருக்கீங்க, ஒரு கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே ஒன்னா உட்காந்து அப்படியே ஒரு கும்பலா உட்காந்துருக்கீங்க. அந்த நேரத்துல யாராவது உங்களை இன்சல்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது நீங்க ஒண்ணு அவங்க பேசிக்கிட்டு இருக்க டாபிக்கை அப்படியே சேஞ்ச் பண்ணிடுங்க. 2 அந்த இடத்துல இருந்து கம்முன்னு கிளம்பி போயிருங்க. இதை விட அவங்களுக்கு பெரிய ஒரு அவமானம் இருக்கவே இருக்காது. யார் உங்களை இன்சல்ட் பண்றாங்களோ அவங்க பேசுறத கேட்காம நீங்க இக்னோர் பண்ணிட்டு போகும்போது அது பெரிய ஒரு இன்சல்ட்டாவே இருக்கும். லைக் நீங்களே வந்து உங்க வீட்லயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அதை நீங்க பண்ணிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்பீங்க, அவன் மேபி அதை கண்டுக்காம வேற ஏதோ விஷயத்த வந்து பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா எவ்வளவு இரிட்டேட் ஆகுமோ அதே ஃபீல் தான் இந்த இடத்துலயும் வரும் உங்களை இன்சல்ட் பண்ற ஒரு பர்சன். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இது கண்டிப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்பர் 4, யூசிங் ஹியூமர். நான் ஸ்கூல்ல சைக்கிள்ல போயிட்டே இருப்பேன். அப்படி சைக்கிள்ல போயிட்டு அங்க ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்ட்ல நிப்பாட்டும் போது என் ஃப்ரெண்டு வந்து பைக்ல வருவான் அந்த டைம்ல. ஸோ பைக்ல வரும்போது அவன் சொல்லுவான், வாடா சைக்கிள் பாண்டி அப்படின்னு. நான் உடனே வாடா பைக் பாண்டி அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல அவன் எனக்கு கொடுத்த இன்சல்ட்டை நான் திரும்பி ரிட்டர்ன் பேக்கா கொடுத்துருவேன். மூஞ்சில் அடிச்சாப்லையும் கொடுக்க மாட்டேன். அட் த சேம் டைம் அப்படியே நான் ஹியூமரா அதை டெலிவர் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்சல்ட் ஏதோ ஒரு விஷயத்துல வருது அப்படின்னா ஒரு ஹியூமரா அதை ரிட்டர்ன் பேக் இல்லை ரிப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. லைக் உங்களால முடியாதுதான், அப்படி இல்லை முடியல அப்படின்னா அவங்க எந்த விஷயத்த வச்சு உங்களை இன்சல்ட் பண்றாங்களோ, லைக் டேய் சொல்றா ஒல்லிக்குச்சி, இல்லை வந்து டேய் சொல்றா சுருட்ட முடி, டேய் சொல்றா திக்குவாய், இந்த மாதிரி எது சொன்னாலும் அதை நீங்க அப்படியே அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஓகேவா? நீ ஒழுங்கா இப்படின்னு இல்லாம அதை அவன் எப்படின்னா சொல்றானோ அப்படியே அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அதோட முடிஞ்சிடும். அவன் அதுக்கு மேல உங்ககிட்ட பேசவே மாட்டான். இவனும் நம்ம கிட்ட வாய் பேசலாம் அப்படின்னு அமைதியாயிடுவான். ஏன்னா நான் நிறைய டைம் வந்து எனக்கு இன்சல்ட் வரும்போது நான் சம்டைம்ஸ் வந்து அமைதியா இருக்கிறது தப்பு கிடையாது. பட் சம்டைம்ஸ் அமைதியா இருந்தாலும் நிறைய பேர் நம்மளை வந்து திரும்பி நம்மளை டவுன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஒன்ஸ் மூஞ்ச காட்டி திட்டிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்களோ அதை நம்ம திரும்பி ரிட்டர்ன் அவங்களுக்கு பண்ணிடும் போது they will shut them out and leave the place. ஸோ இதை நான் உங்களுக்கு ரொம்ப தைரியமா அதை நீங்க பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கு நீங்க பயந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சல்ட் அப்படிங்கிறது திரும்பி வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்களை வந்து இன்சல்ட் பண்ணி தே வில் மேக் தம் ஆஸ் அ ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இதுக்கு நீங்க வந்து பயந்தீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ தைரியமா நீங்க எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க. 5th பாயிண்ட், இது வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி இதை நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இந்த பாயிண்ட்டை இது வரைக்கும் நீங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு நடந்துட்டு இருந்தா கண்டிப்பா அந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணுங்க. லைக் உங்களை வந்து கேஸ்ட் ரீதியாவோ இல்லை ரிலீஜியன் ரீதியாவோ இல்லை செக்ஷுவல் ரீதியாவோ அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களோட பிளேஸ், நீங்க எங்கேருந்து வரீங்க, இந்த மாதிரிலாம் உங்களை வச்சு ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க, டேமேஜ் பண்றாங்க அப்படின்னா உங்களோட ஹை அத்தாரிட்டிஸ்க்கோ ஆன்டி ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு. ஸோ அவங்களுக்கோ நீங்க வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னையுமே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க ஆஃபீஸ்ல வந்து எங்க ஏரியா கொஞ்சம் மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால மார்க்கெட்காரா அப்படின்வாங்க. நான்லாம் டேரக்டா போய் ஹெச்ஆர்கிட்ட வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இப்போ நீங்க தனியா இருக்கும்போது சொல்றது வேற, பட் எல்லாரும் முன்னாடியுமே வச்சுக்கிட்டு நம்மளை இன்சல்ட் பண்ணும்போது நம்மளோட ஏரியா ரீதியாவோ இல்லை நம்மளோட செக்ஷுவல் ரீதியாவோ ஏதாவது ஒரு ரீதியா நம்மளை வந்து இந்த மாதிரி ரொம்ப வல்காரிட்டியா நமக்கு வந்து ட்ரீட் பண்றாங்க, இன்சல்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது இதை நம்ம ஹை அத்தாரிட்டிஸ் கிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இதை தாராளமா தைரியமா நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. இதை நீங்க ஓகே ரைட் ஐயோ எனக்கு பயமா இருக்கேன்னு அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு விட்டுட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து இன்சல்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் நீங்க டிப்ரெஷன் ஆகி தப்பான எண்ணங்கள் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது என் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் கிடையாது, என்னை சுற்றி இருந்த 1-2 பேர் இந்த விஷயத்த ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு பையன் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டான். அவனை பார்த்து பால் பட்டிங்கிறது, பாலுன்னு அவனை அந்த பாலுங்கிற வார்த்தையவே ரொம்ப அசிங்கமா வச்சு
அவனை வச்சு பேசுறது. அவன் ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுகிட்டு நான் வந்து எனக்கு ரொம்ப இதா இருக்கு, எனக்கு வாழ பிடிக்கல, இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். என்னோட ஆஃபீஸ்ல நடந்த உண்மையான விஷயம் அது. ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் முன்னாடியுமே உங்களை இன்சல்ட் பண்ண விடாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அது தப்பான ஒரு தாட்டுக்கு கொண்டு போய் விட்டுரும். நான் ஏன் இப்போ இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதனால நிறைய பேர் இன்னைக்கு வந்து இந்த இன்சல்ட்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாம ரொம்ப டிப்ரெஸ்டு ஸ்ட்ரெஸ்ட் ஆகிட்டு எனக்கு வாழ்க்கையே வேணான்னு முடிச்சுக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தப்பு, அப்படி பண்ணாதீங்க. ஸோ ஃபைனல் அண்ட் 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா, செல்ஃப் கேர் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை எவ்வளோ சூப்பராக பார்த்துக்கும் போது எவன் என்ன சொன்னாலும் அது உங்கள் காதில் விழவே விடாது. அது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்கவே மாட்டீங்க. யூசி நம்ம ஒரு பெரிய விஷயமா அதை எடுத்துக்கிறனால தான் நம்ம திரும்பி நம்ம மண்டைக்குள்ளே போட்டு அதை ஓட்டிக்கிட்டே இருக்கோம். நம்ம அதை பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை, நம்மளை நம்ம கேர் பண்ணுறோம், நமக்கு நம்ம யாருன்னு தெரியும் அப்படின்னா நம்ம அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டோம். ஆக்சுவலி எப்பவுமே நமக்கு நம்ம யாருன்னு தெரியாது, நமக்கும் சம்டைம்ஸ் டவுட்ஸ் வரும் தான். பட் இருந்தாலும் ஓகே, இது நார்மலான விஷயம். நம்ம எப்போ அதை நார்மலைஸ் பண்ண கத்துக்கிறோமோ, நம்ம லைஃப் நம்ம மேல வச்சிருக்க லவ், கேர் அது வெளியே வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நான் 7 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஸ்மோக்கிங் குவிட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா செல்ஃப் கேர் பண்ணிக்கிட்டது மட்டும்தான். நெயில் கட் பண்றதுலேருந்து, ட்ரெஸ்ஸை கரெக்டாக வாஷ் பண்ணி அயன் பண்ணி போடுறதுலேருந்து, இன்னைக்கு கொஞ்சம் அயன் பண்ணல, பட் அயன் பண்ணி போடுறதுலேருந்து, நான் வெளியே போனால் ஷூஸ் வியர் பண்ணுறதுலேருந்து, கிளாஸ் வியர் பண்ணுறதுலேருந்து, ஹெல்மெட் கவர்ஸ் வியர் பண்ணுறதுலேருந்து, ஸோ இப்படி ஒரு விஷயத்துலையும் என்ன நான் பார்த்துக்கும் போது என்னால் இந்த ஸ்மோக்கிங்லேருந்து கம்பல்சரியாக வெளியே வர முடிஞ்சு. இது ஸ்மோக்கிங்க்குன்னு மட்டும் கிடையாது, உங்களுக்கு இன்சல்ட் இருக்கு, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி இப்படி என்ன இருந்தாலும் உங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட இன்சல்ட்டோ இல்லை எந்த விஷயத்துல நெகட்டிவிட்டிலேருந்து கண்டிப்பாக உங்களால் வெளியே வர முடியுங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இதை நான் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எஜுகேஷனில் லேக் ஆகுறேன் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ இருக்கையும், நான் இன்னும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி என்னால் இம்ப்ரூவ் பண்ணவே முடியல, என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ இருக்கையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணுங்கள். நான் இந்த 2 வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். Until then, this is KJ and you're watching the channel Voice of KJ.